இன்னைக்குரிய டிவோஷன் சிறந்த தீர்மானங்களும் தீர்வும் ஏசாயா 43:2. மனிதர்களா இருக்க நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் காலையில துவங்கி இரவு தூங்குற வரைக்கும் பல காரியங்களுக்கு தீர்மானம் செய்கிறவர்களா தான் நம்ம இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நல்ல தீர்மானங்கள் செய்யறப்ப அதுக்கேற்ற நல்ல பலன்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தவறான தீர்மானங்கள் செய்யறப்ப தவறான தீர்வுகளை தான் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இங்கிலீஷ்ல ஒரு நல்ல ஒரு அருமையான வாக்கியம் ஒன்று சொல்லுவாங்க. your decision will decide your destination அப்படிங்கிறது. நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் நம்ம வாழ்க்கையுடைய முடிவை கூட தீர்மானிக்கும். வேதத்துல சரியான தீர்மானம் எடுத்த தேவ மனிதர்களும் அதனால அவங்க பெற்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்குரிய தியானிப்போம். நல்ல தீர்மானங்கள் எடுக்க நம்ம அதுல இருந்து கற்றுக்கொள்வோம். ஒரு 6 பேரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முதலாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அப்படிங்கிற எபிரேய வாலிபர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டாங்க. அங்க பாபிலோனிய அரசன் ஒரு சிலையை செய்து அதை மட்டும்தான் நீங்க வணங்கணும்னு ஒரு கட்டளைய சொல்றான். அதை மீறுபவங்களை அக்கினி சூளையில போடப்படுவாங்கன்னு சொல்றான். இந்த 3 எபிரேய வாலிபர்களும் அந்த பொற்சிலைய வணங்க மறுக்கிறாங்க. தேவனை தவிர யாரையுமே நாங்க வணங்க மாட்டோம்னு வைராக்கியமா தீர்மானித்தாங்க. அக்கினி சூளை 7 மடங்கு அதிகமா சூடாக்கப்பட்டு அக்கினியில போடப்பட்டப்ப கூட தேவனும் அக்கினியில 4வது ஆளாக அவங்களோட உலாவுவத அரசன் பார்க்கறான். அவர்கள் அக்கினியில இருந்து வெளியே வர சொல்லி அதுக்கு பின்னாடி அவர்களுக்கு தேசத்துல உயர் பதவிகளை கொடுத்து அந்த ஆண்டவரையும் கனப்படுத்துறாரு, இந்த மனிதர்களையும் உயர்த்தறான். 2வது மோசேய பார்வோனுடைய மகள் வளர்த்து பல கலைகளை கற்றுக் கொடுத்து தேறினவங்களா ஆக்குனாங்க. ஆனா அரண்மனையின் சுகபோக வாழ்க்கைய உதறி தள்ளிட்டு தன்னுடைய ஜனங்களோடு கூட தான் பாடு அனுபவிக்க தெரிந்து கொண்டாரு. அவனுடைய தீர்மானத்தை கனப்படுத்திய ஆண்டவர் பின்னாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நடத்த ஒரு தலைவனா ஒரு இரட்சகனா உருவாக்குனாரு. 3வது யோசுவாங்கிற தேவ மனுஷன் மோசே மரித்த பின்பு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறவனா ஆகிறாரு. அப்ப கர்த்தரை விட்டுட்டு பல தெய்வங்களை அந்த மக்கள் வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யோசுவா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படிங்கிற தீர்மானம் பண்ணினதுனால மோசேக்கு கிடைக்காத அந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம், கானான பங்கிட்டு 12 கோத்திரத்திற்கு கொடுக்கக்கூடிய ஸ்லாக்கியம் யோசுவாக்கு கிடைச்சிச்சு. 4வது யோபுவை பத்தி நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்டிருப்போம். அவர் சந்தித்த துன்பம், துயரம், வியாதி, இது மத்தியில அவருடைய மனைவி, நண்பர்கள் கூட அவருக்கு பல நேரங்கள்ல ஆறுதலா இராம போனாங்க. தேவன் என் வழியை அறிவார் என்று அவர் நம்பிக்கையில தளராம இருக்க தீர்மானித்ததால அவன் இழந்ததை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்றாரு. 5வது தானியேல் காலத்துல ராஜாவை தவிர வேறொருவரையும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் அவன் வழக்கம் போல 3 வேளையும் தவறாம ஜெபித்ததால சிங்கக்கெபியில போடப்பட்ட போதிலும் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்கப்பட்டார். இதை அறிந்த அந்த அரசன் தானியேலின் தேவனே ஜீவனுள்ளவர்னு அறிக்கையிட்டதுமன்றி அந்த நாட்டுக்கே அதை பறைசாற்றுறாரு. தானியேலுக்கு உயர் பதவியும் கொடுக்கப்படுது. 6வது பவுல் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டுள்ளேன்னு சொல்றாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். எனக்கு லாபமாய் தோன்றின எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன்னு தன்னை முழுவதுமா தேவனுக்கு ஒப்பு கொடுத்தனால தேவன் அவரை பெரிய ஊழியக்காரனா மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சாரு. தேவனே, நாங்களும் கூட சிறந்த தீர்மானங்கள் எங்க வாழ்க்கை எடுக்க எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுங்க. அதனால வரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பாக்கியத்தை கொடுங்க. ஆமேன்.